கடந்த வருடம் பட்டியல் இனத்தவருடைய மாடை வந்து அவிழ்க்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுண்ணா. இந்த வருடமும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு எதுவும் வராத அளவுக்கு இருக்குமா? அம்மா, ஜல்லிக்கட்டு ஓரளவுக்கு நீங்கள் மதுரையில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரியும். ஜாதி பார்த்து மாட்டுக்கு டோக்கன் கொடுக்கறது இல்லை, ஜாதி பார்த்து வீரரை இறக்கிறது இல்லை. தகுதியுள்ள காளைகள், தகுதியுள்ள வீரர் மட்டும்தான் அங்கே இடம் வரும். இதில் இதெல்லாம் அவங்களுடைய பேரும் புகழும் வெளியே வரணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா பேசுகிறாங்க. இங்கே இந்த அரசியல்ன்ற இந்த 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 ஜாதின்ற வியாதியை கொண்டாந்து இதுக்குள்ளே நுழைக்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டில் அது இல்லவே இல்லை. நீங்கள் எப்படி ஒரு விளையாட்டு போட்டியில் விளையாட்டு போட்டிக்கு வீரர்களை தேர்வு செய்கிறாங்களோ, அந்த மாதிரி மாடு பிடிக்கிறவனும் மாட்டின் உரிமையாளரும் ஜாதியிலுமே பார்க்குறதில்ல. இதை தாண்டி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு பல டிபேட்டில் நான் வாதங்கள்லேயே நடந்தது ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இந்த பட்டியலினம் மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. மதுரையில் மாவட்டத்தில் மேலூர்ன்றது ஒரு பெரிய பகுதி. மேலூர்ன்றது ஒரு பெரிய நகரம் ஆயிடுச்சு, பெரிய ஊர் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 18 பட்டி சேர்ந்தது அந்த மேலூருடைய அமைப்பு. மேலூரில் இருக்குது, அது வெள்ளூர் நாட சொல்லலை. மேலூர்லேயே ஒரு 18 பட்டி. இந்த 18 பட்டியில் 18 தொழுவம் இருக்கும். மஞ்சு விரட்டை இங்கே நடத்துவாங்க. அந்த 18 அம்பலார்களும் சேர்ந்ததே இன்றைக்கி இங்கே அந்த காஞ்சிவனம் கோயிலில் இன்றைக்கி நிர்வகிக்கிறாங்க. பெரிய இந்த கடைகள்லாம் பூரா வாடகை விட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அந்த 18 பட்டியில் அந்த மஞ்சு விரட்டு நடக்கிற அன்றைக்கி மேலூரில் இன்றைக்கு இருக்க தாலுகா ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு அருகாமையிலேயே ஒரு தொழுவார். அந்த மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, மஞ்சு விரட்டு மாடு தொழுவார். அந்த தொழுவர் சவர தொழில் பண்ணுறவருடைய தொழுவோம். அவருக்குத்தான் முதல் மரியாதை. அவர் தொழுவத்துக்குத்தான் எல்லா அம்பலார்களும் போகணும், எல்லார் மாடும் அங்கே போகணும். அவர் தொழுவத்தில் அவர் மாடை உட்பட எல்லாருமே வைப்பாங்க. அப்போ எங்கே அங்கே ஜாதி பார்த்தாங்க? அப்படியே வந்தீங்கன்னா மேலூர் தாலுகாவிலேயே முக்கம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த முக்கம்பட்டியில் எங்கள் 5 ஊருக்கு சேர்ந்தது ஒரு நாடுன்னு பேர். அந்த 5 ஊர் நாட்டுக்கு தலைமை அந்த முக்கம்பட்டி சின்ன ஊர் தான். ஆனால் 5 ஊர் நாட்டுக்கு தலைமை. அங்கே சிவனாயம்மன் ஒரு கோயில் இருக்குது. இந்த சிவனாயம்மன் கோயிலில் அங்கே மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு நடக்கும். வாடிவாசல்லாம் இருக்குது. நான் கூட ஒரு கேடரி கூட கட்டி கொடுத்துருக்கேன் அந்த ஓடி. அங்கே அந்த சிவனாயம்மன் கோயில் பூசாரி பட்டியலுக்கு சேர்ந்த அந்த பறையர் தான் பூசாரி. அவங்ககிட்ட தான் நாங்கள் போய் துண்ணூறு வாங்கணும். அவர்தான் ஜவுளி தூக்கி விடுறாரு, அவர்தான் மாடு உண்டாரு, அவர் மாடுதான் மாடு மாலை மரியாதையோடு சந்தனம் தெளித்து அவர் அழைச்சாருவாங்க. அப்போ அம்பலாறுகள்லாம் பின்னால் தான் போவாங்க. மற்ற ஜம்முகள் எல்லாருமே பின்னால் தான் போவாங்க. எல்லாருமே எவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்க தான் முதல் மாடை வைப்பாங்க. அவங்க மேடை ஏறி மாடத்தில் உட்காந்து துணி போடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாடு எங்கள் கோவிலில் சக்குடியில் கல்லரும் பல்லரும் சேர்ந்தே மாடை வைக்கிறோம். கல்லரும் பல்லரும் சாமி ஆடும் எங்கள் கோவில்லையே. நாங்கள் 2 சாமி, ஒரு எங்களில் கருப்சாமி ஒரு சாமி, கருப்சாமி ஆடினா பல்ல வீட்டில் ஒரு கருப்சாமி ஆடுவாங்க. எங்களில் ஒரு காளி இருந்தால் அங்கே ஒரு காளி சாமி ஆடுவாங்க. நாங்கள் இப்படி கை உரத்தே ஆடுறோம். அங்கே தான் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு நடத்தணும். சும்மா விளம்பரத்துக்கு அவங்கவுங்க போகிறது இடலும் மீடியாவில் வரணும், பேப்பரில் வரணுன்றதுக்காக பேசுகிறாங்கம்மா. இதெல்லாம் நடைமுறையில் இல்லைங்க.